அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது சொகுசு கார் மோதியதில் 3 பேர் உயிரிழப்பு. போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள அலசநத்தம் பகுதியை சேர்ந்தவர் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முனிகிருஷ்ணன். இவர் தனது நண்பர்களுடன் நேற்று இரவு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பகுதிக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்களுடன் காரில் அதே பகுதியை சேர்ந்த சீனிவாச ரெட்டி, பசவராஜ், மஞ்சுராஜ், சந்திரப்பா ஆகியோர் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து வந்தனர். பாலக்கோடு அடுத்த ஜிட்டாண்ட அள்ளி பிரிவு சாலை அருகே வந்தபோது சாலையின் தடுப்பு சுவரில் மோதிய கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது மோதியது. இதில் காரை ஓட்டி வந்த முனிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். உயிரிழந்த முனிகிருஷ்ணன் உடலை மீட்ட காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காரில் பயணித்தவர்கள் பலத்த காயங்களுடன் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பசவராஜ் மற்றும் சீனிவாச ரெட்டி ஆகியோர் உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தடுப்பு சுவரில் கார் மோதி 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.